என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு மாதம் தொடங்கும் போதும் உன்னுடைய மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றுகின்றன. இந்த மாதமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா? நாம் நினைத்தது நடக்குமா? நம் வாழ்வில் நல்லது நடக்குமா என்கின்ற எதிர்பார்ப்புடனே ஒவ்வொரு மாதங்களையும் தொடங்குகின்றாய். இதோ இந்த மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நான் கூறுகிறேன் கேள். என் தங்கமே, இருளோடு போராடியே ஒளி கிடைக்கின்றது. வலிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றியாகின்றது. மறுபிறப்பிற்கு போராடியே பெண்மை தாயாகின்றது. மண்ணுடன் போராடியே விதைகள் மரமாகின்றன. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமமாகும். அதனால் உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கான பலன்களை கொடுக்கும் காலம் இது. ஆம் கண்மணி, இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் நீ போராடி சலித்து விட்டாய். உன்னுடைய இத்தனை நாட்களின் உழைப்பிற்காக, உன்னுடைய இத்தனை நாள் போராட்டங்களுக்காக, உன்னுடைய இத்தனை நாள் கண்ணீருக்காக பதிலை கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் விடிந்திருக்கின்றது. கவலைப்படாதே, இந்த மாதம் சர்வ நிச்சயமாக உனக்கான மாதம். உன்னுடைய போராட்டங்கள் ஜெயிக்கப் போகின்றது. எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் இத்தனை நாட்களாக நான் சந்தோஷமாகத்தான் ஏற்றுக்கொண்டேன். அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் சந்தோஷமாகவே கொடுத்து என்னுடைய பிள்ளையை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே நான் அழைத்துச் செல்வேன். உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்ல வழிகளை நான் உருவாக்கப் போகின்றேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகின்றேன். கஷ்டப்பட்ட காலங்களில் எல்லாம் தைரியமாக இருந்த என்னுடைய பிள்ளை, இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கின்றாய்? ஆம் குழந்தையே, இனி நீ இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன்னுடைய கைகளில் நான் சேர்க்கப் போகின்றேன். நீ விரும்பியது எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வரும் நேரம் இது. இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன். அப்படித்தான் இந்த மாத தொடக்கத்திலும் உனக்கான நல்வழிகளை நான் உன் கண் முன்னே கொண்டு வந்திருக்கிறேன். அதை நான் உனக்கு காண்பிக்கப் போகின்றேன். உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்காகவே. தாமதமானாலும் அது நிச்சயம் உன்னுடைய கைகளில் சேரும். கவலைப்படாமல் இரு, சந்தோஷமாக இரு. இந்த மாதத்தில் நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். நல்லதே நினைக்கும் உனக்கு என்றுமே நல்லதே நடக்கும். கவலைப்படாதே, தைரியமாக இரு. உன்னுடன் உன்னுடைய அப்பா எப்போதுமே நான் இருப்பேன். கவலைப்படாமல் தைரியமாக இரு. என் குழந்தையே, போராடி போராடி ஓய்ந்து போய்விட்டாய். இதற்கு மேல் என்னால் எதுவும் முடியாது என்று சோர்ந்து போய்விட்டாய். பயப்படாதே, நீ தனியாக இருக்கிறாய் என்று ஒருபோதும் கலங்காதே. உன்னிடத்தில் தான், உன்னுடைய மனதில் தான் உன்னுடைய அப்பா நான் வசிக்கின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து விதமான வலிகளையும் துன்பங்களையும் நான் அறிவேன். நீ அறியாத ஒரு விஷயம், உனக்காக உன்னுடைய அப்பா எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ போராடி கொண்டிருக்கிறாய். முடிந்த வரையில் போராடுகின்றாய். உன்னால் முடியும் என்று போராடி கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் சில சமயங்களில் காரணமே தெரியாமல் சோர்வை சந்திக்கின்றாய். இதுதானே உன்னுடைய மனதில் இருக்கும் கவலை? புலம்பாதே. புலம்புவதால் எதுவும் மாறப்போவதில்லை. இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று உனக்கு தோன்றும் தருவாயில் நிராயுத பாணியாக நின்று தவித்து போய் புலம்பிக் கொண்டிருக்காதே. ஏதோ ஒன்று நீ எதிர்பார்த்து ஏங்கி தவிப்பதை அடைய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த தடைகளை எதிர்த்து உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சோர்ந்து போகும் வேளையில் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நான் இருக்கிறேன். என்றும் உனக்காக நான் இருப்பேன். உனக்காக என்றுமே நான் உன்னுடைய முழு சுமைகளையும் சுமப்பேன். நீ சோர்ந்து போய் விட்ட பிறகு ஒருபோதும் உன்னை நான் தனியாக போராட விடமாட்டேன். உனக்காக உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன்.
உன்னுடைய சுமைகள் அனைத்தையும் நான் வாங்கிக் கொண்டு உனக்கு சுகமான வாழ்க்கையை நான் பரிசளிக்கப் போகின்றேன். ஆம் செல்லமே, மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். இதன் பிறகு உன்னுடைய மனம் விரும்பும் மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. இதன் பிறகு நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய். சந்தோஷம் நிறைந்த எதிர்காலத்தை நீ சந்திக்கப் போகின்றாய். இன்று இந்த நொடி நான் தரும் சத்திய வாக்கு உன்னுடைய புது வாழ்க்கைக்கு உன்னுடைய அப்பா தரும் அன்பு பரிசு. என்னுடைய அன்பும் பாசமும் அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய பிள்ளைக்கு என்றும் உண்டு. எனது இந்த வார்த்தைகளை நீ எவ்வளவு தூரம் உறுதியாக நம்பி செயல்புரிகின்றாயோ அத்தனை விரைவில் இந்த வாக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பலித்துவிடும். கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு மகிழ்ச்சியாயிரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, மாற்றங்கள் நிகழாதா, மகிழ்ச்சி வராதா என்று காத்து கொண்டிருக்கும் உன்னிடம் ஒரு சில நல்ல விஷயங்களை பகிரவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். முழுமையாக கேள். நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த வார்த்தைகளைத்தான் நான் உன்னிடம் சேர்க்க வந்துள்ளேன். என் தங்கமே, உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழப் போகின்றது. உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றது. நீ விரும்பியபடியே ஒரு நிரந்தரமான இடத்தில் உன்னை நான் அமர வைக்கப் போகின்றேன். உன்னுடைய திறமைகள் வெளிப்படும் நேரம் இது. யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உன்னை கண்டு வியக்கும் நேரம் இது. துன்பக் கடலில் தத்தளிக்கும் உன்னை என் கரங்கள் கொண்டு உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன். இனி உனது காலம் மற்றவர்கள் உதவியை நாடி இருப்பது முடிந்து நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் காலம் வந்து விட்டது. உதவி என்று மற்றவர்கள் கேட்டால் முடிந்ததை செய்துவிடு. உன் பொருளாதாரம் மட்டும் உயரப் போவதில்லை. உன் வாழ்க்கை தரமே நீ நினைத்ததுபடி உயரப் போகின்றது. நீ நினைத்த வாழ்க்கை, நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது. உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். உன் எதிர்காலத்தை நான் எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன். இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகின்றது. எதை பற்றியும் எவரை பற்றியும் கவலையின்றி இரு. என்னுடைய கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது. என் மீது முழுமையான நம்பிக்கை வை. நீ தேடிச் சென்று போன காலம் முடிந்து விட்டது. இதன் பிறகு அனைத்தும் உன்னை தேடி வரும். கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனதை தளராமல் வைத்துக்கொள். இந்த யோகமான நாளில் என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டாய் அல்லவா? இனி உனக்கு சர்வ யோகங்களும் சகல யோகங்களும் உன்னை வந்து சேரும். நன்றி அப்பா என்று நீ சந்தோஷமாக கூறும் அந்த நாட்களுக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன். உனது வரவுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். விரைந்து வா. எல்லாம் உன் மனம் போல இனி நல்லதாகவே நடக்கும். சந்தோஷமான நிகழ்ச்சியுடன் நீ கூடிய விரைவில் என்னை வந்து சந்திப்பாய். இது என் வாக்கு. என்னுடைய வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே அனைத்தும் பலிக்கும். இன்று முதலே எல்லாம் மாறும். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களே உன்னை தேடி வரும் நிலை கூடிய விரைவில்